கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் துவக்க ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே மறுபடியுமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். திருச்சபையின் போதகருக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு விசேஷித்த செய்தியை தியானிக்க இருக்கிறோம். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக பெரிய ஏமாற்றத்தை குறித்து நாம் தியானம் செய்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலும் ஆண்டுடைய வேதத்தின் மகத்துவங்களை நாம் ஆராய்ந்து படிக்கத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபித்து தியானத்திற்குள்ளாக போகலாம். ஜெபம் பண்ணுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனைக்காய் நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 6 நாட்களும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் கையிட்டு செய்த வேலைகளை ஆசீர்வதித்து நாங்கள் நடந்த பாதைகளெல்லாம் எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடி ஏந்தி தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதித்தீர். அதற்காக மகிழ்ச்சி ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் உலக உல்லாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சிறு கூட்டத்தின் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய கற்பனையின்படியே வாரத்தின் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பதோடு உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதனை செய்யும்படியான கிருபைகளை தந்திருக்கிறேன். அதற்காக மகிழ்ச்சி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பதோடு உம்மை ஆவியானவரை கொண்டு அபிஷேகித்து உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய உள்ளங்களை நீர் திறந்து ஆண்டவர் எங்களோடு பேசினார், அதன்படி வாழ்வோம் என்று சொல்லி நல்ல தீர்மானங்களை செய்து உமக்கு சாட்சியாக வாழத்தக்கதான கிருபைகளை தார். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து பேசுகிற வார்த்தைகளை ஒரு காதிலே கேட்டு மற்றொரு காதிலே விட்டு விடாதபடிக்கு அதன்படி நடக்க ஆண்டவருடைய பலத்தினாலே நாங்கள் எங்களுடைய வாழ்நாளிலே கை கொண்டு நடக்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்ட மக்கள் உண்டு, அவர்களுடைய தடைகளை நீக்கி அவர்களையும் நீர் அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேளையிலும் நாங்கள் தியானிக்கிற தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கும்படியாக ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக வருவார் என்பதை தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்தின் அதன் அடிப்படையிலே அந்த காலங்களையும் நாட்களையும் கணித்து 1844ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார் என்று சொல்லி வில்லியம் மில்லர் பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்தை கேட்ட அநேகர் ஆண்டவருடைய வருகைக்காக அந்த நாளிலே காத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
வரவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த தீர்க்க தரிசன கணக்கு சரியானது. ஏனென்றால் ஆண்டவருடைய வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபக்கூக் புத்தகத்திலே தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலும் பொய் சொல்லாது. அதன்படி ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் ஒரு காலத்திலும் பொய்யாக இருக்க போகிறதில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த உலகத்துக்கு வருவார் என்ற தவறான செய்தி ஏமாற்றத்தை கொடுத்தது. ஏன் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து பரிந்து பேசும் வேலையை ஆரம்பித்தார் என்று, அதன் பின்பு ஜெபித்து வேதத்தை ஆராய்ந்து சத்தியத்தை கண்டுகொண்ட தேவ பிள்ளைகள் உறுதியாக நிலை நின்று ஆண்டுடைய வருகைக்காக இன்று வரை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் வந்தது என்பதையும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் யாவரும் நம்முடைய வேதத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு திருப்போம். 10வது அதிகாரம் 1, 2 வாக்கியங்களை பாருங்கள். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவருடைய முகம் சூரியனைப் போலவும், அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பத்தை போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவருடைய கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியிலும் வைத்து சிங்கம் கட்சிக்கிறது போல அவர் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த தூதனுடைய கையிலே சிறு புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை பார்த்தபோது அதை குறித்த காரியங்களை அங்கே யோவான் தேவ தூதனிடத்திலே கேட்டபோது அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் 9, 10 வாக்கியங்களை வாசிக்கலாம். நான் தூதனிடத்திலே போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு எப்படி இருக்கும்? தேனை போல மதுரமாக இருக்கும் என்று சொன்னார். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. இந்த தீர்க்க தரிசனத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த உலகத்திற்கு வருகிறார் என்ற செய்தி, அந்த செய்தியை கேட்ட அனைவருக்கும் அது தேன் போன்று இனிமையாக இருந்தது. ஆனால் 1844 ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி அங்கே காலை முதல் மாலை வரை அவர்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவராய் கிறிஸ்து வரவில்லை. அந்த ஏமாற்றம், கசப்பு. இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் வந்தபோது ஒரு சிறு கூட்டத்தின் பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு வேதத்தை ஆராய்ந்து ஜெபித்து உபவாசித்து ஏன் ஆண்டவர் வரவில்லை என்று அவர்கள் வேதத்தை
ஆராய்ந்து பார்த்தபோது மறுநாள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஹைராம் எடிசன் அவர்களுக்கு அவர் ஊழியம் செய்யத்தக்கதாக அங்கே போன பொழுது அங்கே சோழ நிலத்திலே வயல் நிலத்திலே போய்கொண்டிருக்கும் போது பரலோக காட்சி அவருக்கு கிடைத்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரவேசித்த அந்த காட்சியை பார்த்து அவர்கள் புரிந்து கொண்டது காரணம் என்னவென்று சொன்னால், எப்படி பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வருடத்திற்கு ஒரு முறை மகா பிரதான ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு இரத்தத்தோடு ஆட்டினுடைய இரத்தத்தோடு போய் அந்த கிருபாசனத்திலே அந்த இரத்தத்தை தெளித்து இந்த ஒரு வருட காலமும் சேகரிக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தில் சேகரிக்கப்பட்ட அந்த பாவத்திற்கு நிவர்த்தி செய்தாரோ, அதே விதமாக கிறிஸ்துவும் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே பிதாவுக்கு முன்பாக அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்காக அவர் பரிந்து பேசும் வேலையை ஆரம்பித்தார் என்று அந்த சத்தியத்தின் மூலமாக தெரிந்து கொண்டார். அதற்கு பிறகு அங்கே யோவானுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவனை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பார்சிக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்போது, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பார்சிக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். 1844ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு சிறு கூட்டத்தின் பிள்ளைகள் உபவாசித்து ஜெபித்து வேதத்தை ஆராய்ந்து கண்டுபிடித்த இந்த சத்தியத்தை உறுதியாக பற்றிக் கொண்டார்கள். 1860ஆம் ஆண்டிலே அந்த சிறு கூட்டத்தின் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கப்பட்டது. அதுதான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற முக்கியமான பொறுப்பு என்னவென்று சொன்னால், அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பார்சிக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். 6ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பார்சைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதான நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக இந்த உலகத்திற்கு, உலகத்தின் மக்களுக்கு, சகல ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் பார்சிக்காரருக்கும் அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. அதற்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நித்திய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த நித்திய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்புதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இந்த உலகத்திற்கு வருவார். அதைத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் 15ஆம் வாக்கியங்களில் வாசிக்கிறோம். அப்பொழுது வேறொரு தூதன், பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிங்காசனத்தின் மேல் பொற்கிரீடத்தையும் தன்னுடைய கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி,
பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுவடைக்கு காலம் வந்தது. அப்பொழுது ஆகையால் நீ அருவாளை நீட்டி அறுத்து விடும் என்று சொன்னார். அப்பொழுது அறுத்தார், அறுப்பு ஆனது. ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையிலே நாம் படித்திருக்கிறோம். அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுத்து பதரை அங்கே அக்கினியிலே சுட்டரிப்பார். நல்ல மணியையோ களஞ்சியத்திலே சேர்ப்பார். அப்படியானால் அதற்கு முன்பாக இந்த உலகத்திலே அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை அறிவிப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே தீர்க்க தரிசன சத்தியத்தின்படி உருவாக்கின ஒரு திருச்சபை இருக்கிறது. அதுதான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. இந்த சத்தியத்தை வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. நித்திய சுவிசேஷம். அப்படி என்றால் என்ன என்று ஒருவேளை நீங்கள் நானும் கேட்கலாம். ஆதியிலே மனிதன் பாவம் செய்த போது ஆண்டவர் அவனிடத்தில் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று அங்கே சாத்தான் இடத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கிறது அல்லவா? அதுதான் அங்கே ரட்சிப்பின் சுவிசேஷம். ஏதேன் தோட்டத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் காலாகாலமாக அறிவிக்கப்பட்டு கொண்டே வந்தது. ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொன்னார். அவரை குறித்த ஆபிரகாமை குறித்த ஆண்டவருடைய வேதம் சொல்லும் போது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். பின்பு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆடு யாரு? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நானும் பஸ்காவை ஆசரிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பஸ்காட்டு குட்டியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்தார். யோவான் சானகன் இயேசுவை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி மரித்ததினாலே உங்களுக்கும் எனக்கும் பாவம் மன்னிப்பு என்ற நிச்சயம் என்ன செய்திருக்கிறது? உண்டாகி இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே 18ஆம் 19ஆம் வாக்கியங்களை வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், அன்றியும் நீங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் என்று மீட்கப்பட்டிருக்கிறவர்கள். எப்படி மீட்கப்பட்டோம்? நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கு என்ன செய்திருக்கிறது? பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிற காரியத்தை என்ன பார்க்கணும்? நித்திய சுவிசேஷம். அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். 5, 6 2 வாக்கியங்களை வாசிக்கலாம். கலாத்தியர் 1, 5, 6. அவர் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு
வேறொரு சுவிசேஷத்திற்கு வேறொரு சுவிசேஷம் இல்லைன்னு அடுத்து சொல்றார். அடுத்த வாக்கியத்தில் வாசிக்கும் போது வேறொரு சுவிசேஷம் இல்லையே. அப்படியானால் சுவிசேஷம் என்பது என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இந்த உலகத்திலே வந்து உங்களுக்காக எனக்காக மரித்து தன்னுடைய ஜீவனை கொடுப்பார். அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்பதுதான் சுவிசேஷம். ஆகினாலே கலாத்தியர்கள் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்கிறார் சொன்னால் 8ஆம் 9ஆம் வாக்கியங்களை வாசிக்கலாம். கலாத்தியர்கள் மன்னிக்க வேண்டும், எபேசியர்கள் 2ஆம் அதிகாரம் 8 10 வாக்கியங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. நல்லா கவனிக்கணும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கும். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால் மறுபிறப்பு. ஆண்டவராய் கிறிஸ்து சொன்னார் அல்லவா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆகினாலே அன்பானவர்களே, நீங்களும் நானும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நீங்களும் நானும் மீட்படைந்திருக்கிறோம். இதுதான் சுவிசேஷம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். அங்க என்ன சொல்லுகிறார் சொன்னால், கலாத்தியர் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பிரைஸ் காட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏன்? காலம் நிறைவேறின போது. தீர்க்கதரிசன கணக்கு சொல்லுகிறது. 2300 ராப்பகல் தரிசனத்தை குறித்து நாம் படித்திருக்கிறோம் அல்லவா? ராப்பகல் என்று சொல்வது ஒரு நாள் என்பது தீர்க்க தரிசன கணக்கின்படி ஒரு வருஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு தானியேல் தீர்க்கதரிசி சொன்னார் அல்லவா, 62 வாரமும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கும். அந்த ஒரு வாரத்தில் யார் வருவா? ஒரு வாரம் என்பது 7 நாள், 7 நாள் என்பது 7 வருடம், 7 வருடம் என்பது 7 வருடத்திலே பாதி 3.5 வருடம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மேசியா என்று உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது அவருடைய ஞானஸ்தானத்தின் போது. 33.5 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தார். இந்த தீர்க்க தரிசன கணக்குப்படி சரியாக 33 வயதிலே ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கும் பாவம் மன்னிப்பு மீட்பை கொடுத்திருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்தார். காரணம் என்ன என்று சொன்னால், உங்கள் மீது என் மீது வைத்த அன்பு. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்தை வாசிக்க பார்க்கலாம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆவது வாக்கியம். நாம் நல்லா கவனிக்கணும். நாம் என்றால் யாரு? நீங்களும் நானும். நாம் அவருக்குள், யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவரிடத்தில் பாவம் உண்டா? இல்லை. ஆண்டவருடைய வேதம் படித்தான் சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம்.
அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவோம். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆனால் உங்களுக்காக எனக்காக அவர் அவருடைய ஜீவனை கொடுத்தார். பாவம் இல்லை. கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வாக்கியத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வாக்கியம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்? நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சாபத்திற்குள்ளானோம். ஆதியிலே ஆதாம் பாவம் செய்த போது, ஏவாள் பாவம் செய்த போது ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாமை சபித்தார், ஏவாளை சபித்தார், பூமியை சபித்தார், சர்ப்பத்தை சபித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது. ஆனால் அந்த மரணத்தை இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த சாபத்தை அவர் சுமந்து கொண்டார். அதைத்தான் ஏசாயா தீர்க்க புத்தகத்திலே வாசிக்கிறோம். 53 அதிகாரத்திலே 4-6 வாக்கியங்களை வாசிக்கலாம். அங்கே ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார் என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் என்ன சொல்றோம் தெரியுமா? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நாமோ அப்படின்னா நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எனக்காக அவர் அடிபடல, என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அதனால தான் நம்ம மேலும் மேலும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இன்னொரு வசனத்தை வாசித்து மறுபடியும் இங்க வரலாம். எபிரேயர் 6 அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசி. மறுதலித்து போனவர்கள், நல்லா கவனிக்கணும், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு, அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு கூடாத காரியம். ஏன் நம்ம மறுபடியும் பாவம் செய்யறோம் சொன்னா நம்ம சொல்லிடுவோம், இச்சையினால இழுக்கப்பட்டு நான் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன். உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் நான் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் பாவம் செய்யும் போதெல்லாம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்? சிலுவையில் அடித்து அவமானப்படுத்துகிறேன். அப்படி நான் நினைத்தால் பாவம் செய்வேனா? சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? இதுவே நித்திய சுவிசேஷம்னா ஆரம்பத்திலிருந்து ஆதாமிலிருந்து எல்லாருக்கும் அந்த இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால தான் என்னது மீட்பு. அதைத்தான் நீங்க சொல்றாரு. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவன் என்று நாம் எண்ணுகிறதுனாலே மறுபடியும் என்ன செய்கிறோம்? பாவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒருவருடைய மரணத்தினாலே உலகம் முழுவதற்கும் பாவ மன்னிப்பை என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். அதிலே நீங்கள் நானும் அடக்கம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகையினால தான் இது நித்திய சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:4-6 வரைக்கும் வாசிட்டோமா? இல்ல, வாசிங்க.
மெய்யாகவே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. மெய்யாகவே, உண்மையாகவே. ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அநேக நேரங்களிலே இந்த மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தைகளை நினைச்சிருக்கிறார், பயன்படுத்தி இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஆகையினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். இது நித்திய செய்தி. ஆதாமில் இருந்து இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் அந்த ஒருவரால் தான் ரட்சிப்பு. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:12 என்ன சொல்லுகிறது? அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒருவருடைய நாமம் நான் ரட்சிக்கப்படும்படிக்கு நிச்சயமில்லை, கட்டளையிடப்படவில்லை. இதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஜீவியத்தை செய்வோம் என்பதை நீங்களும் நானும் எண்ணி பார்க்க வேண்டும். நித்திய சுவிசேஷம். கலாத்தியர் 3:13 வாக்கியத்தில் நான் வாசித்தோம். என்ன வாசித்தோம் என்று சொன்னால், நமக்காக அவர் சாபமானார், நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அவரிடத்திலே பாவம் இல்லை. ஜீசஸ் lived perfect life. இயேசு கிறிஸ்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனால தான் இன்றைக்கு அவர் உங்களுக்காக எனக்காக பிதாவுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவரிடத்தில் பாவம் இருந்தால் அவர் நினைச்ச முடியாது, நமக்காக பிதாவுக்கு முன்பாக நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. 1 யோவான் 2 1 வாக்கியத்திலே வாசிக்கிறோம்ல, பிள்ளைகளே, நாம் பாவம் செய்யாதபடிக்கு ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நீதிபரராயிருக்கிற கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர்கிட்ட குற்றம் இருந்தா பரிந்து பேச முடியாது, பாவம் இருந்தா செய்ய முடியாது. பாவம் அறியாத அவரை நமக்காக, நான் இன்னும் சொல்ல வேண்டுமே, எனக்காக பாவமாக்கினார். அவருடைய இரத்தத்தினால எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இதுதான் நித்திய சுவிசேஷம். ஆதியிலிருந்து ஆண்டவர் வருவரைக்கும் அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரமே மீட்பு. அதுதான் நித்திய சுவிசேஷம். எபிரேயர் நிருபத்திலே ஒரு வாக்கியத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4:15 வாக்கியம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்ம போலதான் அவர் சோதிக்கப்பட்டார். அவருக்கு பசி இருந்தது, களைப்பு இருந்தது, தூக்கத்தினுடைய அந்த உணர்வு இருந்தது. சாத்தானும் அவரை சோதித்தான். ஆனால் அவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டவராக இருந்தார். ஆகையினாலே இந்த சுவிசேஷம் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை அளிப்பதற்காக கொடுக்கப்படுகிற செய்தி. அங்கே யாக்கோபு மாமா வீட்டுக்கு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடின போது வனாந்தரத்திலே அவன் படுத்து தூங்கின, கல்ல தலையில் வச்சுக்கிட்டு. அவனுக்கு ராத்திரியிலே தரிசனம் கிடைத்தது. தேவதூதர்கள் அங்கே வானத்திற்கும் பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டிருந்தது. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருந்தார். அப்பொழுது காலையில் எழும்பி யாக்கோப்பு சொன்னார், இது வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு என்று சொன்னார். அதே விதமாக ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்து யோவான் எழுதுகிறார். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 51 வாக்கியம்.
யோவான் சுவிசேஷம் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, நல்ல கவனிக்கணும், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள். யார்கிட்ட சொல்றாரு? நாத்தான் சொல்றார். நாத்தான் வேல்ட்ட. நீங்க அதுக்கு முன்னால வசனங்களை படிச்சு பாருங்க. சரி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்றாரு, பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அந்த நாளில் நடந்தது இங்கேயும் நடக்கும். கிறிஸ்து உன்னிடத்திலே நாம் போவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஏணியாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதுதான் நித்திய சுவிசேஷம். வந்தார் என்பது ஒரு அந்த சுவிசேஷத்திலிருந்து அப்படியே வருகிறது. அவரால் மாத்திரமே ரட்சிப்பு, இதுதான் இந்த உலகத்திற்கு அளிக்கப்பட வேண்டிய செய்தி. அதை சொல்ல வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் இடத்துல கொடுத்துக்கா தெரியுமா? உங்ககிட்ட என்கிட்ட. இதுதான் கடைசி திருச்சபை, இதுதான் தீர்க்க தரிசனத்தின்படி உண்டான திருச்சபை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறார் என்பதை குறித்து சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது. அவரால் மாத்திரமே ரட்சிப்பு என்பதை மக்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது வயல்வெளியிலே ஆடுகளை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதர் வந்து சொன்னார், இதோ உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தின்னு சொல்லல, எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த நற்செய்தி என்பதுதான் சுவிசேஷம். ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நமக்கு மீட்பு. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை இந்த முதலாம் தூதன் சொல்லுகிறான். யாருக்கு சொல்லுகிறான்? சகல தேசத்தாருக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும் அறிவிக்கத்தக்கதான அந்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டது போல மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் போய் மற்றவர்களுக்கு கிடைச்சணும் சொல்லலாம். மீதமுள்ள காரியங்களை நாம் தொடர்ந்து படிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகையினாலே இதோ வானத்தின் மத்தியில் ஒரு தூதன் பறக்க கண்டேன். அவன் சகல தேசத்தாருக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும் அறிவிக்கத்தக்கதான நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து அந்த சுவிசேஷத்தை உடையவன் என்ன சொல்லுகிறான்? அடுத்ததாக கர்த்தருக்கு பயந்து அவரை மையப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. அதை குறித்து நாம் பின்பு தியானிப்போம். கர்த்தர் உங்களை இனி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.